சற்று முன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் விரைவில் வரப்போகும் ஒரு புதிய மாற்றங்கள். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 3 முக்கியமான அப்டேட்கள் வரப்போகிறது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு ஏழை எளிய பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 கொடுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மிக விரைவில் விரிவாக்கம் செய்ய உள்ளது. அந்த வகையில் அதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் பகுதி வாரியாக உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பிரத்யேகமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு என சிறப்பு மையம் அமைக்கப்பட்டு தகுதி வாய்ந்த பெண்களிடம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதியான பெண்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்து வருகின்றன. அவர்களுக்கு எல்லாம் விரைவில் ஒரு மகிழ்ச்சியான தகவல் வரப்போகிறது. ஏனென்றால் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கொடுக்கப்படும் விண்ணப்பங்களை மீது 45 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. அதன்படி பார்த்தால் ஜூலை 15ஆம் தேதி தொடங்கிய உங்களுடன் ஸ்டாலின் முகாம் ஆகஸ்ட் 28ஆம் தேதியுடன் 45 நாள் எட்டியது. அதாவது ஜூலை 15ஆம் தேதி முதல் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை, ரேஷன் கார்டு உள்ளிட்ட அரசின் பிற சேவைகளுக்கு கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்கள் நிலை குறித்த அப்டேட்டுகளை அரசு ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சொல்ல போனும் என்னவென்றால், இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பித்த பெண்களுக்கு தங்களின் விண்ணப்பங்களை குறித்த அப்டேட்டுகளை அரசு அவர்களின் செல்போன்களுக்கே அனுப்பும் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் குறிப்பாக இதில் 3 முக்கிய அப்டேட்டுகளை விண்ணப்பதாரர்களாகிய பெண்கள் பெறுவார்கள். உங்களின் விண்ணப்பம் ஏற்பு, நிராகரிப்பு அல்லது தற்போதைய நிலை ஆகியவற்றை ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக தெரிந்து கொள்ளலாம். இதனால் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இதுவரை 1.15 கோடி பெண்களுக்கு தமிழ்நாடு அரசு மாதம் 1000 ரூபாய் கொடுத்து வருகிறது. இப்போது இதுவரை இந்த திட்டத்தில் இணையாமல் இருப்பவர்கள் விண்ணப்பித்திருந்தால் அவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் அனைத்து விதிமுறைகளையும் பூர்த்தி செய்தால் இந்த திட்டத்தில் தாராளமாக சேர்த்து கொள்ளப்படுவார்கள். ஆகையால் அப்படி சேர்த்து கொள்ளப்படுபவர்களுக்கு எப்போது முதல் 1000 ரூபாய் மாதம் மாதம் வழங்கப்படும் என்பதை தமிழ்நாடு அரசு செப்டம்பர் மாதம் அறிவிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் ஏறத்தாழ 30 நாட்களுக்குள் இது தொடர்பான முக்கிய அறிவிப்புகளை அரசிடமிருந்து தமிழ்நாட்டு பெண்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் மக்கள் அனைவரும் இந்த செய்தியை நீங்கள் முழுமையாக அறிந்து கொண்டு செப்டம்பர் மாதம் வரை நீங்கள் காத்திருங்கள். இந்த மாதம் ரூபாய் 1000ஆனது உங்கள் வங்கி கணக்கில் கண்டிப்பாக வந்து சேரும் என்று எதிர்பாருங்கள். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்துருப்போம். அது உங்களுக்கு எது பிடிச்சிருப்போ அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்த செய்தி என்னவென்றால், அதாவது பள்ளி மாணவர்கள் மாதம் ரூபாய் 1500 பெற விண்ணப்பிக்கவும் தமிழ்நாடு அரசின் ஒரு முக்கியமான தகவல் வந்துள்ளது. அது என்னவென்றால், தமிழ்நாட்டில் அரசின் அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகள் அரசு தேர்வுகள் இயக்கம் தமிழ் மொழி கிணற்றி தேர்வு அறிவித்துள்ளது. இந்த தேர்வில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு
மாதம் ரூபாய் 1500 வீதம் 2 ஆண்டுகளுக்கு பள்ளிக் கல்வித்துறை கொடுக்கும். இந்த ஆண்டு நடத்தப்படும் தமிழ் மொழி திறன்டி தேர்வு தொடர்பான முக்கிய அறிவிப்பை அரசு தேர்வுகள் இயக்கம் வெளியிட்டுள்ளது. அதாவது பள்ளி மாணவ மாணவிகள் அறிவியல் கணிதம் சார்ந்த ஒலிம்பியாட் தேர்வுகளுக்கு பெருமளவில் தயாராகி பங்கு பெறுவதை போன்று தமிழ் மொழி இலக்கிய திறனை மாணவர்கள் மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் தமிழ் மொழி இலக்கிய திறனின்றி தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2025 முதல் 2026 கல்வியாண்டுக்கான தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு 11/10/2025 சனிக்கிழமையன்று நடத்தப்பட உள்ளது. இத்தேர்வில் 1500 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை வழியாக மாதம் ரூபாய் 1500 வீதம் 2 வருடங்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. சரி, அடுத்ததாக தேர்வு எப்படி நடத்தப்படும் என்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது இத்தேர்வில் 50 விழுக்காடு அரசு பள்ளி மாணவர்களும் மீதமுள்ள 50 விழுக்காட்டுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட பிற தனியார் பள்ளி மாணவர்களும் தேர்வு செய்யப்படுவார்கள். தமிழ்நாடு அரசின் 2025 முதல் 2026 கல்வியாண்டில் வெளியிட்ட திருத்தியமைக்கப்பட்ட 10ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள 7 இயங்களில் கடந்த ஆண்டில் மாணவர்கள் பயிலாத இயல் 2இல் உள்ள மேகம், திருமம், இயல் 6இல் முத்தொள்ளாயிரம் மற்றும் இயல் 7இல் அக்கறை ஆகிய 4 தலைப்புகளை தவிர ஏனைய பகுதிகளிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும். இத்தேர்வு கேள்புரி வகையில் நடத்தப்படும். அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களில் இத்தேர்வு நடத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம் என்று தெரியுமா? அதாவது 11ஆம் வகுப்பு பயிலும் மெட்ரிக், சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ உட்பட மாணவர்கள் 11/10/2025 சனிக்கிழமை அன்று நடைபெற உள்ள இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பொறுத்தவரை மாணவர்கள் விண்ணப்பங்களை www.dge.tn.government.h என்ற இணையதளம் மூலம் 22/8/2025 முதல் 4/9/2025 வரை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் தேர்வு கட்டண தொகை ரூபாய் 50 சேர்த்து சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியரிடம் முதல்வரிடம் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.